பாஜகனுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷோடு ஆலோசனை நடத்திய பிறகு தற்போது வான சீனிவாசன் நம்மளோடு இருக்கிறார். மேம் வணக்கம். தேசிய பொதுச் செயலாளரோடு ஆலோசனை நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. தேர்தலுக்கு என்னென்ன வியூகங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு? தேர்தலுக்கு எப்படி தயாரிப்பு பணிகள் ஒவ்வொரு அசம்பிளிலையும் செய்யறது, என்னென்னவெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கூட்டணி கட்சியோடு இணைந்து எப்படி பணியாற்றுவது அப்படிங்கிற மாதிரி அறிவுரைகள் கொடுத்திருக்காரு. எவ்வளவு தயாரா இருக்கீங்க மேம்? ஏன்னா இப்போ 2021 அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டு தேர்தலை சந்திச்சிங்க. இந்த முறையும் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்திருக்கு. இந்த தேர்தல் எவ்வளவு சவாலானதா இருக்கும்? திமுக அதே போல தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் களத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறதா அவங்களுடைய தரப்புல தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? எங்க கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. மக்களுடைய கடுமையான வெறுப்பை சம்பாதித்திருப்பது திமுக அரசு. அதனால் திமுக அரசு தான் எங்களுடைய பலமாக பார்க்கிறோம். நேற்று கூட ஆயிரக்கணக்கான தேர்வுக்கு வந்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு தமிழகம் முதன்மை மாநிலம்னு சொல்றோம், டெக்னாலஜில நம்ம வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம். இப்படிப்பட்ட மாநிலத்திலே அதுவும் தேர்வு எழுத வந்ததற்கு பின்பாக ஒரு தேர்வு ரத்து செய்யப்படுவது என்பது திமுக அரசினுடைய தோல்வியை காட்டுகிறது, இயலாமையை காட்டுகிறது. அதனால் இவையெல்லாம் மக்களுக்கு ஒரு கடுமையான வெறுப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய சுயநலம், குடும்பம், வாரிசு என்பதை தாண்டி திமுக தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என்பதை மக்கள் உணர்கிறார்கள். இதுதான் எங்களோட பிரச்சாரத்துக்கு முக்கியமா இருக்க போகுது. குறிப்பா இன்னும் 65 நாட்கள் தான் இருக்கு, தீவிரமா பணியாற்றுங்கன்னு சொல்லி கூட்டத்தில் பேசினதா தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப குறுகிய காலம் போதுமானதா இருக்குன்னு பாக்குறீங்க? தொடர்ச்சியா நாங்க வேலை பண்ணிட்டே இருக்கிறோங்க. ஏதோ இப்போ இல்ல, தொடர்ச்சியா எங்களோட தேர்தல் பணிகள்லாம் துவக்கிட்டோம். 65 நாட்களில் என்னென்ன பணிகளுக்கு கவனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. நீங்க வியூன்னு சொல்றீங்க, அப்புறம் அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதான் சொல்லி தயாரிப்பு வேலையை என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ அதிமுக பாஜகவினுடைய தொகுதி ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகல, எந்த தொகுதி அப்படிங்கறதும் தெரியல. ஆனா நீங்க எல்லாருமே தேர்தல் பொறுப்பாளர்களா பணியாற்றுறீங்க. சோ அது ஒரு நெருக்கடியா இருக்கா, இல்ல எப்பொழுது தேர்தல் ஒப்பந்தம், அந்த தொகுதி ஒப்பந்தம் போடப்படும்? அதாவது தொகுதி பங்கீட்டுக்கும் எங்களுடைய தேர்தல் தயாரிப்பு பணிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை 234 தொகுதிகளிலேயும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதுதான் இன்றைய கூட்டத்தினுடைய செய்தி. நேற்றைய தினம் நீங்க பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று நலம் விசாரிச்சிருந்தீங்க. அவருடைய தந்தையார் உடல்நலம் குறித்து என்ன பேசுனீங்க? இல்ல, அதான் அவர் தந்தையாருக்கு உடல்நலம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால கடந்த ஒரு வார காலமாவே ஒண்ணு நான் வரணுங்கும் போது அவர் இல்ல அவர் வெளியூர்ல இருந்தாரு. அப்புறம் அவரு வாங்கக்கான்னு சொல்லும் போது நான் வெளியூர்ல இருந்தேன். அப்புறம் அதனால நேற்று மாலை போய் அவரையும் அவருடைய தந்தையார பாக்குறதா என்னோட முக்கிய நோக்கமா இருந்தது. சோ போய் பார்த்து பேசி நல்லா இருக்காரு, நல்லா ரெக்கவரி ஆயிட்டு வராரு. அதனால பாத்துட்டு வந்திருக்கேன். முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி விவாதிக்கப்பட்டதா? அவர் தேர்தலில் நிக்கிறதா, அதை பற்றி எல்லாம் விவாதிச்சீங்களா? இல்லைங்க, அவங்க வீட்டுல அவரோட என்ன பேசுறேங்கிறதெல்லாம் அது எங்களுக்குள்ள இருக்கிறது. ஓகே, நன்றி.